அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. 18க்கு 15 ஐலம் சீட்டில் 31 சுவிட்சு, 2 ப்ளக்கு, ஒரு லேம்பு. இதை எப்படி மாடலாக மார்க் பண்ணி கார்டு எடுத்து ஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ சீட்டை மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 4 சுவிட்சாக 7 செட்டும், 2 சுவிட்சு, ஒரு ப்ளக்கு, ஒரு செட்டும், ஒரு சுவிட்சு, ஒரு லேம்பு, ஒரு ப்ளக்கு, ஒரு செட்டு, அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒவ்வொரு செட்டாக கட் பண்ணி எடுக்கணும். மிஷினில் கொடுத்து கட் பண்ணி எடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு மார்க் பண்ணதையும் கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் கரெக்டாக வச்சு வெட்டணும். அளவு வித்தியாசம் வந்துடாமல் கரெக்டாக வெட்டணும். வெட்டும்போது சீட்டு அப்படி மேலே நிறுத்திக்கும், கரெக்டாக பிடிச்சிக்கணும், இல்லைனா சீட்டு உடஞ்சிரும். இப்போ எல்லா செட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஒவ்வொரு செட்டில் அப்படியே விட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது மாதிரி ஒவ்வொரு காடியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை சுவிட்சை வச்சு ஹோல்ஸுக்கு மார்க் பண்ணணும். அதுக்கு இந்த சீட்டை விட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த இது கீழே 4 பாக்ஸ் மாதிரி வச்சு சுவிட்சு எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும். அடுக்கி வச்சு கரெக்டாக மார்க் பண்ணணும். அதுக்கு எல்லா சுவிட்சையும் ஒவ்வொரு செட்லேயும் 4 சுவிட்சையும் அடுக்கி வச்சுக்கிடுவோம். அடுத்து கீழே ஒரு ப்ளக்கு, 2 சுவிட்சு, ஒரு அப்படியே எல்லாத்துலேயும் சுவிட்சு ப்ளக்கு எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்து நேர் பார்த்துக்கிறணும். ஃபஸ்ட்டு சைடில் ஸ்கேலை வச்சு அப்படி நேராக பார்த்துக்குறோம். அதே மாதிரி இந்த சைடும் நேர் பார்த்து அடுத்து கீழே ஸ்கேல் வச்சு அளந்து அதே மாதிரி வச்சுட்டு நேராக வச்சு எடுத்து மார்க் பண்ணணும். எல்லா ஹோல்ஸ்லேயும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். சுவிட்சு எல்லாத்துலேயும் மார்க் பண்ணிக்கிறணும். அப்போ இந்த ஹோல்ஸ் போடும்போது கரெக்டாக போட முடியும். இந்த மாதிரி எல்லா சுவிட்சிலையும் கரெக்டாக நேர் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு ட்ரில்லிங் மிஷினு அல்லது பெட்டு ட்ரில் வச்சு ஹோல்ஸ் போடணும். இப்போ நம்மகிட்ட பெட்டு ட்ரில் இருக்கிறதுனால ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் சுவிட்சு எல்லாத்தையும் மாட்டணும். ஸ்க்ரூவை போட்டு எல்லா சுவிட்சையும் கரெக்டாக அதுக்கு தகுந்தாப்புல வச்சு ஸ்க்ரூவை மாட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி மாட்டிட்டு அடுத்தாப்புல டைட் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ எல்லாத்தையும் போட்டு மாட்டிக்கிடணும். இந்த மாதிரி எல்லா சுவிட்சையும் கரெக்டாக மாட்டிட்டு ஸ்கேல் வச்சு நேர் பார்த்துக்கிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் வைக்கணும். இந்த மாதிரி தான் 15-12 சீட்டில் நம்ம மாடலாக சுவிட்சையை பதிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.